விமலனாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்திய விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீல் மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினில் ஒக்கின்றதே. திருவேங்கட திவ்ய திருத்தலத்திலே திருமலையில் நம்முடைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கோயிலுக்குள்ளே எழுந்தருளி எம்பெருமானை சேவிக்கின்ற ஒரு காட்சியை நாம் காண்கின்றோம். பரம பவித்திரமான இதோ ஜீயர்கள் மத்தியில் குடியரசுத் தலைவர் எம்பெருமானுடைய அருளுக்காக காத்திருக்கின்ற காட்சி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு தனியேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. வேங்கடவன் அவன் விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அருளுக்கு ஏற்றாற்போலே நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இருக்கும் அனைவருமாக சேர்ந்து இந்த திருவேங்கடமுடையானுடைய அருளுக்காக எழுந்தருளுவது காலம் காலமாக இருக்கக்கூடிய சாம்பிரதாயம். அந்த அடிப்படையிலே இன்று இதோ நம்முடைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேங்கடவனுடைய அருளை பெறக்கூடியவராக இருக்கின்றார். லோகக்ஷேமத்திற்காக வணங்கக்கூடிய ஒரு சூழல். லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களெல்லாம் எம்பெருமானுடைய அருளை பெற்று சுபக்ஷமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கோயிலுக்கு நம்முடைய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் எழுந்தருளி அவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த லோகம் அது தேஜசே பிரம்மவச்சசாய கிருண்ணாமி அபாய ஓர்மௌரசஹ தமஹமஸ்மாமுஷ்யாயனாய ஓஜசே வீர்யாய கிருண்ணாமி அபாயோ மத்யதோரசஹ தமஹமஸ்மாமுஷ்யாயனாய புஷ்ட்யை பிரஜனனாய கிருண்ணாமி அபாயோ யஜ்ஞயோ ரசஹ தமஹமஸ்மாமுஷ்யாயனாய ஆயுஷே தீர்காயத்வாய கிருண்ணாமி वृषशैलाधिप एव दैवतन्नः वृषभाद्रीश्वर एव दैवतन्नः शैलाधिप एव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतन्नः श्री श्रीनिवास परदैवतन्नः श्री श्रीनिवास परमन्धनन्नः श्री श्रीनिवास कुलदैवतन्नः श्री श्रीनिवास परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा दानलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदय सरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्ति सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः पयतो विजयता सर्वसाम्राज्यलक्ष्मीं कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् लक्ष्मी प्रसन्न वेङ्कटेश्वर प्रसाद सिद्धिरस्तु सकल कल्याण समृद्धिरस्तु
எம்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இதோ லோகக்ஷேமத்திற்காகவே இந்த குடியரசுத் தலைவர் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி மக்களெல்லாம் அனைத்து சுபட்சங்களையும் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், அதுதான் இவர்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இந்த பாரத மண் ஆன்மீகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எண்ணற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த மூலவர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அருளை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதை உணர்ந்துதான் இங்கே ஆட்சிக்கு வரக்கூடியவர்களும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுமாக இருக்கின்ற அந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்த திருக்கோயில்களுக்கு எழுந்தருளி இந்த நாடும் இந்த மண்ணும் இந்த மக்களும் சுபட்சமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நமக்கு பெருமையானதாகவே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாரத நாட்டினுடைய ஆன்மீக தன்மை என்பது உலகமறிந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மண்ணை போற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கு சான்றாகத்தான் இந்த மண்ணை ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இந்த மண்ணில் உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருக்கோயில்களுக்கு எழுந்தருளி எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். இதோ இன்றைய காலம், இன்றைய நேரம், இன்றைய நாள் புனிதமானதாகவே இருக்கின்றது. திருவேங்கடமுடையான் அவன் 7 லோகங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்றான். அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவனிடத்திலே ஆட்சியாளர்கள் எல்லாம் தம்முடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அவன் செவிசாய்த்து இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் அருளை செய்வான் என்பது உண்மை. அவருடைய புனிதமான தன்மை என்பது இந்த திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தள்ளும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சியும் மனதில் ஒரு தேற்றமும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மன மகிழ்ச்சியும் ஆற்றலும் தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புனிதமான பாக்கியத்திற்கு அடையாளமாக மாறுகின்றது என்பது உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காட்சிதான். இந்திய திருநாட்டில் ஆட்சி செய்த பல்வேறு தலைவர்கள் எல்லாம், பல்வேறு குடியரசுத் தலைவர்கள் எல்லாம் இந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கோயிலுக்கு எழுந்தருளி இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். வரலாற்று பதிவுகளை பார்க்கும் பொழுது தொடக்க காலங்களில் இருந்த மன்னர்கள் முதலாக கிருஷ்ணதேவராயர் பல்லவருடைய காலத்தில், சேர சோழ பாண்டியர்களுடைய காலத்திலும், அதற்கடுத்து நாயக்க மன்னர்களாக இருந்த காலத்திலும், அதற்கடுத்தபடியாக இருந்த ஆங்கிலேயர்கள் கூட இப்படிப்பட்ட திருக்கோயில்களுக்கு எழுந்தருளி அங்கிருக்கக்கூடிய எம்பெருமான் மீது மிகுதியான ஒரு பக்தியை கொண்டு அதன் மூலமாக அந்த அருளின் மூலமாகத்தான் செம்மையான ஒரு ஆட்சியை நிகழ்த்தினார்கள் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட செம்மையான ஒரு நிகழ்வாகத்தான் இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி அவருடைய அந்த பக்தி பான்மையை வெளிப்படுத்தினார் என்பது உண்மை. இதோ இந்த ரங்கநாயக்க மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த நாயகனாக இருந்த ரங்கன் என்று சொன்னாலே வைணவ திருத்தலத்தில் முதன்மையான திவ்ய திருத்தலமாக இருக்கின்றது. அந்த திவ்ய திருத்தலத்திலே இருக்கக்கூடிய ரங்க மன்னர் அழகிய மணவாளன் என்று சொல்லக்கூடிய அவர் இந்த மண்டபத்தில்தான் 40 ஆண்டு காலம் இருந்தார் என்பது சரித்திரம். அந்த 40 ஆண்டு காலம் இருந்த ரங்க மண்டபத்தில் இதோ நம்முடைய குடியரசுத் தலைவருக்கு ஆச்சாரியர்கள் எல்லாம் சேர்ந்து, அர்ச்சகர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்தினார்கள், வரவேற்றினார்கள். இந்த புகழான நிகழ்விலே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயலாட்சி தலைவர் அவர்களும் அந்த நிர்வாக குழுவினுடைய தலைவர் அவர்களும் அனைவருமாக சேர்ந்து கொண்டு அவரை வரவேற்றி அதன் மூலமாக பக்தி அனுபவத்திற்கு உள்ளாக்கினார்கள் என்பதுதான் உண்மை. ஆந்திர மண்ணில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் இங்கே வாழக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அருளை கொடுக்கக்கூடிய ஒரு திருவேங்கடமாகத்தான் இருக்கின்றது. எம்பெருமான் யுகம் யுகமாக இந்த திவ்ய திருத்தலத்திலே எழுந்தருளி வேத காலத்திலிருந்தும் அவன் அருளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த அருளினுடைய தொடர்ச்சிதான் இன்று வரை தொடர்ந்து இந்த திவ்ய திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம், சான்றோர் பெருமக்கள் எல்லாம், உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது பின்பற்றி வரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதுதான் ஏற்றமுடையதாக இருக்கின்றது. வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வைகுண்டம், பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படக்கூடிய இந்த திவ்ய திருத்தலத்திலே வருகின்ற இந்த பெரியோர்கள் எல்லாம் அந்த நம்முடைய மன்னனுடைய மகிமையும் இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சிறப்பையும் அறிந்து அதன் மூலமாக
லோகத்திற்கெல்லாம் க்ஷேமத்தை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான். இந்த திருவேங்கடமுடையானோ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஐஸ்வர்யங்களை வளர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு பக்கம் பாவங்கள் அழிந்து மறுபக்கமாக ஐஸ்வர்யங்கள் வளருவதற்கு காரணம் இதோ இங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலினுடைய ஏற்றம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட திருக்கோயிலுக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் எழுந்தருளியிருப்பது வரலாற்று பதிவாகவே அமைகின்றது. இந்த திருக்கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் லோகத்திற்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்களும் அதற்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரியோர்களும் சான்றோர் பெருமக்களுமாக இருந்து கொண்டு அவர்கள் வழிநடத்தக்கூடிய அந்த பண்பும் வரவேற்கக்கூடிய மேலான தன்மையும் நிர்வாகத்திறனும் லோகத்திற்கெல்லாம் ஒரு சிறப்புமிக்க திவ்ய திருத்தலமாக இதை விளங்கும் என்பதற்கு சான்றாகவே இருக்கின்றது. இதோ பாருங்கள், எத்தனை பணியாளர்களாக இருந்து கொண்டு அத்தனை பேரும் பக்தி பரவசத்தோடு இங்கே ஒரு வரவேற்பை அளித்திருக்கின்றார்கள். செயலாட்சி தலைவர், நிர்வாக குழுவினுடைய தலைவர் BR நாயுடு என்று சொல்லக்கூடியவர், அவரும் இப்படியாக இருக்கக்கூடிய அனைவருமாக சேர்ந்து ஏதோ நம்முடைய குடியரசுத் தலைவரை மரியாதையோடு அழைத்து அங்கே தெய்வ தரிசனத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது மேன்மையான ஒன்றாகவே இருக்கின்றது. இந்த மண்ணுக்கும் இந்த ஆன்மீக சமுதாயத்திற்கும் இது ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அமையும் என்பது உண்மையான வரலாறு. இந்த வரலாற்று பதிவு காலம் காலமாக தொடரும் என்பது உண்மையாக இருக்கின்றது.
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ